Hi guys, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இன்னும் ஒரு 5 கேள்வி பார்க்க போறோம். UK டிரைவிங் டெஸ்ட்டுக்கு தியரி டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறேன்னு சொல்லி தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவோட முதலாவது கேள்வி, you are at an incident, what could you do to help an unconscious casualty? அதாவது ஒரு சுய நினைவில்லாத ஒரு ஆக்சிடென்ட் பட்ட ஒரு ஆளுக்கு எப்படி நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லித்தான் இந்த கேள்வியில கேட்டிருக்கணும். முதலாவது கேள்வி, டேக் அ photograph of the scene. முதலாவது ஆன்சர் டேக் அ photograph of the scene. அது சரியான ஆன்சரா இருக்காது. ரெண்டாவது, மூவ் them to somewhere more comfortable. இது சரியான ஆன்சரா இருக்கும், ஆனா மற்ற ஆன்சர்ஸ் பார்த்து பொருத்தமானது செலக்ட் பண்ணுவோம். Flush their face with cool water. அதாவது கூல் போட்டரால முகத்தை அடிச்சு கழுவணும்னு சொல்லியிருக்கணும். இதுவும் சரியான ஆன்சரா இருக்கும், மற்ற ஆன்சரை பார்த்துட்டு டிசைட் பண்ணுவோம். மூன்றாவது, செக் தேர் பிரீத்திங் நார்மலி. செக் தட் தே ஆர் பிரீத்திங் நார்மலி. அதாவது அவைகள் நார்மலா பிரீத் பண்ணணுமா, மூச்சு விடணுமான்னு சொல்லி செக் பண்ணணும். அப்ப இதுதான் சரியான ஆன்சரா இருக்கும், பொருத்தமான ஆன்சர். மற்ற ரெண்டு பியும் சியும் சரியான ஆன்சரா இருக்கும், ஆனா அதை விட பொருத்தமான ஆன்சர் டி தான். அப்ப டி தான் சரியான ஆன்சரா இருக்கு. இந்த வீடியோன்ற ரெண்டாவது கேள்வி, you are just passed your driving test, how can you reduce your risk of being involved in a collision? எப்படி விபத்துல இருந்து குறைக்கிறதான ரிஸ்கை குறைக்கிறத நீங்க பாஸ் பண்ண பிறகு செய்யலாம்னு சொல்லி கேட்டிருக்கேன். நீங்க ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்த பிறகு உங்களோட ரிஸ்கை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி தான் கேட்டிருக்கணும். முதலாவது, why always staying close to the vehicle in front. முன்னுக்கு இருக்கிற வெஹிக்கிளுக்கு க்ளோஸா நீங்க எப்பவும் இருக்கணும்னு சொல்லியிருக்கணும். அது சரியான ஆன்சரா இருக்காது. நீங்க முன்னுக்கு இருக்கிற வாகனத்துக்கு க்ளோஸா இருந்தீங்கன்னு சொன்னா இன்னும் ரிஸ்க் கூட இருக்கும். என்னன்னா பின்னுக்கு வந்த ஒரு ஆள் இடிக்க முன்னுக்கும் போய் நீங்கள் இடிப்பீங்க. அப்ப அது ரிஸ்கை கூட்டுற ஒரு சம்பவம். அப்ப அது சரியான ஆன்சரா இருக்காது. ரெண்டாவது, why never going over 40 per mile hour. 40 கிலோமீட்டர் per மைலுக்கு கூட ஓடாம இருக்கணுமா, அது சரியான ஆன்சரா இருக்காது. என்னன்னா சில வேளையில சிங்கிள் கராஜ் வேயில இருக்கட்டும், இல்லாட்டி மோட்டர் வேயில இருக்கலாம், அது இந்த ஸ்பீட் லிமிட் கூட. அப்ப நாங்க அதை விட குறைய ஓடைக்குள்ள அதுலயும் விபத்து ஏற்பட சந்தர்ப்பம் இருக்குது. அப்ப அதுக்கும் சரியான ஆன்சர் இல்லை. why stay in left hand lane on all roads. முழு ரோட்ஸ்லயும் நாங்க லெஃப்ட் ஹேண்ட் லேன்ல இருக்கணுமா, அதுக்கும் சரியான ஆன்சரா இருக்காது. என்ன நாங்க சில வழியில ஓவர்டேக் பண்ண வேண்டி வரும். அப்ப அதுல நாங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லேன்ல ஸ்பீடா ஓடிக்கொண்டு போய்க்கலையும் விபத்து ஏற்படலாம். அப்ப எந்த நாளுமே நாங்க லெஃப்ட் ஹேண்ட் லேன்ல நின்றாலும் விபத்து ஏற்பட சந்தர்ப்பம் இருக்குது. அடுத்தது, why taking further training. இன்னும் கூடுதலான ட்ரைனிங் எடுத்துட்டு நாங்கள் தனியா ஓடணும் என்று சொன்னா ரிஸ்கை குறைக்கலாமா, அது சரியான ஆன்சர். நீங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுத்த பிறகு ட்ரைனிங் எடுத்து போட்டு நீங்கள் ரோட்ல தனியாக ஓட வலிக்கிட்டீங்கன்னு சொன்னா விபத்தை குறைத்து கொள்ளலாம். அப்ப சரியான ஆன்சர் டி. இந்த வீடியோட மூன்றாவது கேள்வி, you are turning right onto a dual carriageway, what should you do if the central reservation is too narrow to contain your vehicle. அதாவது நீங்க டுவல் கராஜ் வேயில டேர்ன் ரைட் எடுக்கிறீங்க, வலது பக்கம் திரும்பக்குள்ள அதுல நடுவுல இருக்கிற இடம் சென்ட்ரல் ரிசர்வேஷன் சொல்ற இடம் ஒரு சின்னனா இருக்குது, உங்களோட வாகனம் போற அளவை விட சின்னனா இருக்கு. அப்ப என்ன செய்வீங்கன்னு சொல்லித்தான் கேட்டிருக்கணும். முதலாவது ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்னா proceed to the central reservation and wait. அதுக்குள்ள போயிட்டு வெயிட் பண்ணட்டாம்னு சொல்லணும். அப்படி வெயிட் பண்றதை விட அப்படி வெயிட் பண்ணா நீங்கள் மற்ற லேனுக்குள்ள போறதுக்கு இடையில வேற எதுவும் வாகனம் போறண்டா இல்லாட்டி அங்கிருந்து திரும்புறாலும் கஷ்டமா இருக்கும். அப்ப அது செய்யக்கூடாது.
ரெண்டாவது வெயிட் அன்டில் த ரோட் இஸ் கிளியர் இன் போத் டைரக்ஷன். ரெண்டு டைரக்ஷன்லையும் ரோட் கிளியர் ஆக மட்டும் வெயிட் பண்ணணுமா. சரியான ஆன்சர் அதுதான். மற்ற ஆன்சர் ஏன் வராதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டாப் இன் த ஃபர்ஸ்ட் லேன் ஸோ தட் ஓவர் வெஹிக்கிள் கிவ் அவே. அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் லேனில் நின்றுட்டு இங்கால நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் திரும்ப போகிறீங்க, நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் நின்று போட்டு திரும்பக்குள்ள விபத்துகள் வரலாம் அல்லது மற்ற வாகனங்களுக்கு என்ன செய்யலாம், இடைஞ்சலாக இருக்கலாம். அப்போ அது சரியான ஆன்சராக இருக்காது. அடுத்தது கடைசி ஆன்சர் எமர்ஜென்சி ஸ்லைட்லி டு ஷோ யுவர் இன்டென்ஷன். ஷோ யுவர் இன்டென்ஷன். உங்களோட இன்டென்ஷன் என்னன்னு சொல்லி காட்டுறதுக்காக எமர்ஜென்சி லைட்டை ஷோ பண்ண சொல்லி இருக்கணும். அது சரியா இருக்காது. இந்த எமர்ஜென்சி லைட் வந்து எமர்ஜென்சி டைமுக்கு மட்டும்தான் போடுவோம். இதில் போட மிஸ்லீட் ஆகும். அப்போ சரியான ஆன்சர் வந்து வெயிட் அன்டில் த ரோட் இஸ் கிளியர் இன் போத் டைரக்ஷன். ரெண்டு பக்கமும் வாகனங்கள் கிளியர் ஆக மட்டும் வெயிட் பண்ண வேண்டி வரும். இந்த வீடியோட 4வது கேள்வி, you see these double white lines along the center of the road, when may you park on the left? இந்த படத்துல காட்டி இருக்க மாதிரி நடுவுல இருக்கிற வெள்ளை ஒயிட் லைன் கோடு இருக்கேக்குள்ள எந்த சந்தர்ப்பத்துல நீங்கள் லெஃப்ட்ல பார்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்கணும். இது நீங்க பாடமாக்க வேண்டிய questions. எப்போ நீங்கள் ஒரு பேசஞ்சரை இறக்க அல்லது ஏற்றேக்க நீங்கள் சைட்டில் பார்க் பண்ணி இறக்கி ஏற்றிக்கொள்ளலாம். அதாவது ஷோர்ட் டேர்முக்கு. அதாவது விட வந்து பார்த்தீங்கன்னா வி டு பிக் அப் ஓர் செட் டவுன் த பேசஞ்சர். இந்த வீடியோட கடைசி கேள்வி, you are waiting to merge at a junction, your view is restricted by parked vehicle, what can help you to see traffic on the road you are joining? அதாவது நீங்க ஒரு ஜங்ஷன்ல merge பண்றதுக்காக நிக்கிறீங்க, அங்க வந்து பார்க் பண்ணி இருக்கிற வெஹிக்கிள் வந்து உங்களோட வியூவை தடை பண்ணுதா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுதா. அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணக்குள்ள எப்படி நீங்கள் ஜாயின் பண்ண போகிற பாதையில் இருக்கிற ட்ராபிக்கை ஒப்சர்வ் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் பார்த்துருக்கணும். அப்போ ஒவ்வொரு விடையாக பார்த்தா தான் இதுக்கு சரியான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா லுக்கிங் ஃபார் ட்ராபிக் பிகைண்ட் யூ. உங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற ட்ராபிக்கை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் merge பண்ண போகிறீங்க, அப்போ அது சரியான ஆன்சராக இருக்காது. ரெண்டாவது மேக்கிங் ஐ கண்டாக்ட் வித் அதர் ரோட் யூசர், அது சரியாக வராது. இந்த ஐ கண்டாக்ட்ஸ் வச்சு போட்டு அவை சரியன்னு சொல்லிச்சினோம்னா merge பண்ணுற மாதிரி இருக்கும். நோ, அது ஒரு காலம் அப்படி செய்யக்கூடாது. இந்த அவைல் சொல்கிற டைமில் மற்ற வெஹிக்கிள்ஸ் வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. மூன்றாவது செக்கிங் ஃபார் டிராபிக் இன் யுவர் இன்டீரியர் மெதட். இன்டீரியர் மெதடில் பின்னுக்கு இருக்கிற வாகனங்களை தான் பார்க்கலாம், சைட்டில் இருக்கிறத பார்க்கலாம். அது அப்போ கடைசி விட ஆட்டோமேட்டிக்காக அப்போ கடைசி விடைன்னு தெரிஞ்சுட்டு கடைசி விட ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் டிராபிக் இன் விண்டோஸ். நீங்கள் ரிஃப்ளெக்ஷன் உண்மையாகவே இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் மூவ் பண்ணி போட்டு
விண்டோ வழியால உங்களோட ட்ராபிக் எங்க merge பண்ண போறீங்களோ அதை பார்க்கணும். அப்ப சரியான ஆன்சர் டி. அப்ப ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ட்ராபிக் இன் விண்டோஸ் தான் சரியான விடை. இப்போ இந்த வீடியோ 5 கேள்வியா போய் கொண்டிருக்குது. தொடர்ந்தும் எங்களோட சேனல்ல பார்த்து கொண்டிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பார்க்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். தேங்க்யூ.